நடிகை புகாரின் பேரில் சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் உத்தரவு. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. 3316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். நாகையில் +2 பொதுத் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு. தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்த மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையுடன் எழுதுங்கள் என வாழ்த்து. அரசு விழாவில் பங்கேற்க நாகை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் கூடியிருந்த திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தனிப்பட்ட கட்சி சார்ந்தது அல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்பதை உணர்ந்து கட்சிகள் பங்கேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் வட மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் தருகிறார்கள்? ஆளுநர் RN ரவி பதிலளிக்க முடியுமா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சம உரிமை, இந்தி மொழி மட்டும் கற்பிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறவில்லை எனவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். நீட் தேர்வு அச்சம் காரணமாக திண்டிவனம் மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை அளிக்கிறது. நீட் ரத்து ரகசியத்தை இனியாவது சொல்ல வேண்டும் அப்பா எனவும் முதலமைச்சரை சாடி எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை அரசுக்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக போராட்டம். திருவோடு ஏந்தி யாசகம் எடுத்து போராட்டம் நடத்திய மீனவர்கள். சென்னையில் பல்வேறு இடங்களில் சீமானுக்கு எதிராக திராவிட பெரியார் கழகம் சார்பில் போஸ்டர். நடிகை பாலியல் புகாரில் சீமானை கைது செய்ய கோரி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் நடித்த படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாத தொடரப்பட்ட வழக்கில் ஆணை. சென்னை கேளம்பாக்கம் அருகே இரவு முழுவதும் மது அருந்திய கல்லூரி மாணவி உயிரிழப்பு. மது குடித்ததில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். மதுரையில் ஜேசிபி இயக்கி விபத்தை ஏற்படுத்திய 17 வயது சிறுவன். 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட விவகாரம்
வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞரை எச்சரித்து அனுப்பிய காவல்துறை. என் பேர் பாலகிருஷ்ணன், அப்பா பேர் பன்னீர்செல்வம். 27ஆம் தேதி என்று 12 மணிக்கு என் வண்டியை எடுத்துக்கொண்டு நான் சென்றபோது சமயபுரம் ரோட்டில் 2 கைகளை விட்டு சென்றதால் வீடியோ எடுத்து உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை.